சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பையன் வருவான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் நல்லா மாட்டிக்கணும். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால பண்ணி பார்த்துக்கோ சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க வந்து. காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளைகேட் அருகாமையில் உள்ள நீலகண்டபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கீதா. இவருக்கு பசுபதி என்ற மகன் உள்ளார். 22 வயதான இவர் அங்குள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை பட்டம் படித்து வருகிறார். விடுமுறை நாட்களில் பசுபதி சித்தேரி பகுதியில் வசிக்கும் தன்னுடைய தாய்மாமன் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம். அப்படி சென்று வரும்போது பசுபதிக்கும் சித்தேரி பகுதியைச் சேர்ந்த கங்காதரன் என்பவரின் மகள் கார்த்திகாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். நாளடைவில் இந்த காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்ததை அடுத்து இவர்களுடைய திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காமல் கடுமையாக எதிர்த்துள்ளனர். பொறுத்து பார்த்த இந்த காதல் ஜோடி கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு சோளிங்கர் பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்று காதல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் நடந்த சில வாரங்களில் பசுபதியின் தாயார் சங்கீதா இருவரையும் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டார். கார்த்திகா தற்போது 9 மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் கார்த்திகாவின் குடும்பத்தினர் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளனர். பசுபதிக்கும் கார்த்திகாவுக்கும் எங்கு சென்றாலும் ஒரு கும்பல் இவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்துள்ளனர். இந்த சூழலில் கடந்த 13ஆம் தேதியன்று பசுபதி தன்னுடைய மனைவியுடன் தாய்மாமன் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதை தெரிந்து கொண்ட பெண்ணின் தந்தை கங்காதரன் நேரடியாக தாய்மாமன் வீட்டிற்கு சென்று இருவரையும் மிரட்டி தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கார்த்திகாவின் உறவுக்கார பையனான தினேஷ் மற்றும் அவரது நண்பரும் திமுக பிரமுகருமான நரேஷ் உள்ளிட்ட 10 பேரும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்துள்ளனர். அப்போது பசுபதிக்காக காத்திருந்த இந்த கும்பல் அவர் வெளியே வந்ததும் நடு ரோட்டில் வைத்து கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த பசுபதி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட பசுபதி இச்சம்பவம் குறித்து பாலுசெட்டி சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் காவலர்கள் முறையாக நடவடிக்கை எடுக்காததால் பசுபதி குடும்பத்தினர் காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். மாவட்ட எஸ்பி சண்முகத்தை சந்தித்த பசுபதி குடும்பத்தினர் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்தனர். 10 நபர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பையன் வருவான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிங்கு ஓட்டலாண்டா வெயிட் பண்ணி இருக்கும் போது பாவம் நல்லா மாட்டிக்கணும். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால பண்ணி பார்த்துக்கோ 40 வீட்டு பங்காளிங்க இருக்கிறாங்க. எனக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க வந்து. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.